தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் தடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்றும் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி, வேட்பாளர் அறிமுகம் செய்ய வேண்டிய நிகழ்ச்சி தாஜ் கோரமண்டலை கூட நடத்துவதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று 5 இடங்களிலே விதிகளுக்கு உட்பட்டு 48 மணி நேரத்திற்குள் முன்னால் ஆன்லைன் மூலமாக, வெப்சைட் மூலமாக நாம் தர வேண்டும் என்பதை தெளிவாக தந்ததற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போதே சுற்றியும் பேரிகேட் வைத்து ஒரு குழியை தோண்டி எங்கள் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்ற முறையில் அனுமதி கொடுக்க வர சொல்லி, ஆரோ வாருங்கள், நான் அனுமதியை பெற்றுச் செல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இங்கே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அங்கே நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருடைய தலைவரும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் அறிய முடியும். அவர் குறிப்பிட்ட இடத்தை காட்டிலும் பல இடங்களிலே சென்று பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பை தருகிறது. முதலமைச்சர் நிகழ்ச்சி என்றாலும் கூட ரோட் ஷோ என்று காரில் ஏறிக்கொண்டு கூட பயணம் செய்கிறார். ஆனால் நாங்கள் குறிப்பிடுகிற ஒரு இடத்தை கூட அனுமதி வழங்காமல் தடை செய்வது என்பது ஒரு இயக்கத்தையே முடக்குவதைப் போல, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடியவரை தடுப்பது என்பது இன்று ஆளும் கட்சி இது செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஆரோ யாருடைய தலைமையில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையருடைய கட்டளை ஏற்றுத்தான் அவர் நடைபெற வேண்டும். காவல்துறையை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக மாநில காவல்துறையுடைய காவல் இயக்குனர் மற்றும் காவல்துறை இங்கே கமிஷனர், அதேபோல காவல்துறையை சார்ந்திருக்கிற IS, இவர் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சுற்றுப்பயணத்தை முடக்க வேண்டும் என்று கருதி நாள்தோறும் எங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகளை செய்து வருகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஆனால் ஒன்றைய கூடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர், அங்கே தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கு என்று சொன்னால் 600 பேரை மாற்றியிருக்கிறார். இங்கே 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இருக்கின்ற ஒரு அதிகாரி கூட இவர்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் மாற்றப்படவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இதை நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்குவது என்பது இந்த ஜனநாயக நாட்டில் நடைபெற்ற ஒன்றாக இல்லை. ஆகவேதான் அவரே வருகை தந்து தானே நேரடியாக தமிழக தேர்தல் ஆணையரை பார்த்து அவரிடத்திலே இந்த கடிதத்தை தந்து எங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது எங்கள் சுற்றுப்பயணத்திற்கு என்பதை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் அவர் இங்கே வருகை தந்து, இத்தனை கூட்டத்திலும் இத்தனை நெரிசலிலும் அவர் வெளியே வந்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லோரும் கூட்டத்தை சேர்த்த வேண்டும். ஒரு வெளி வருகிறார் என்றாலே மக்கள் கூட்டம் வெள்ளமாக வருகிறது. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு மற்ற ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் மற்றவரும் இவர் நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அச்சத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற தடைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் இதுபோன்ற தடைகளை தகர்த்து எங்களுடைய பயணங்களை சட்ட ரீதியாக விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படி விருப்பம் தெரிவித்தாலும் கூட அதை சரியான முறையில் இந்த செயல்பாடுகளை செய்வதற்கில்லாமல் நேற்றைய தினம் நாங்கள் கேட்டு இந்த சுற்றுப்பயணத்தை காலையிலே செல்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு இதுவரையிலும் அவர்கள் அந்த அனுமதியை வழங்கவில்லை. வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றை கேட்கிறேன். பேருந்திலே பயணம் செய்து தெரு தெருவாக சென்று தெருவிலெல்லாம் நின்று கொண்டு மாலையும் பூக்களையும் வீசிக்கொண்டு செல்லுகிற காட்சியும் நீங்கள் இன்றைக்கு டிவியின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன விதிகள் இருக்கிறது, எந்த விதியின் அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள்,
ஆனால் எங்களுக்கு மட்டும் விதிகளை வைத்துக்கொண்டு 100 பேர்களுக்கு மேலே எந்த இடத்திலும் கூட்டம் கூடக்கூடாது என்று சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்க, நீங்கள் இவர் வர்றான்னு சொன்ன உடனே 1000 பேர் நிற்கிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இவர் நாளை தமிழகத்தினுடைய கோட்டையிலே கொடியேற்றுவார் என்ற அச்சம் மற்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய சுற்றுப்பயணத்தை, தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆகவே தலைமை தேர்தல் அதிகாரிடத்திலே இங்கே மனுவை தந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்கிற போதுதான் எங்களுடைய சுற்றுப்பயணம் சரியான நேரத்தில் சரியான இடங்களுக்கு செல்ல முடியும். எங்களை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், அவர் இங்கே வர வேண்டும் வர வேண்டும் என்று தான் மக்கள் அழைக்கிறார்கள். வருவதற்கு நாங்கள் அனுமதியை கேட்கிறோம், அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆகவேதான் இங்கே இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் இதை மனதிலே வைத்துக் கொண்டு மக்களுக்கு இதை எடுத்துச் சென்று எங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது, இன்னல்கள் இருக்கிறது, இவரை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் எங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவீர்கள். ஆனால் தான் ஒரு ஜனநாயகத்தை காக்கிற நம்முடைய இங்கே இருக்கிற தொலைக்காட்சிகள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு வேண்டி இல்லை, எங்களுடைய பணிகள் அனைத்தும் முடக்கப்படுகிறது. இதற்கு உயர் அதிகாரிகள் தான் காரணம். அந்த உயர் அதிகாரிகளை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பிட்டிருக்கிறோம். இங்கே நகராட்சி ஆணையருடைய கட்டுப்பாட்டிலே தான் ஆர்வம் இருக்கிறார். காவல்துறையை பொறுத்தவரையிலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் கமிஷன் கட்டுப்பாட்டில் இருக்கு. இல்லை, நாங்கள் எங்களிடத்தை குறிப்பிட வேண்டியது சட்ட விதிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உள்துறை செயலிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதம், எங்கு வேண்டுமானாலும் 5000 பேருக்கு உட்பட்டு எங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் என்று எங்களிடத்தில் இருக்கிறது கடிதம். நாங்கள் கேட்டது 3000 பேர் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர 3000 பேர்கள் நாங்கள் அழைக்கப்படவில்லை. இப்போது 3000 பேர் கனவே போகிறாங்களா? 4000 பேர் 5000 பேர் பூ போடுறாங்க, குடி வச்சுறாங்க, டிராபிக்கே ஜாம் பண்ணுறாங்களா? பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் தானே போடுறீங்க. உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். மேற்கு வங்காளத்தில் மட்டும் 600 பேர் உயர் அதிகாரிலிருந்து அனைத்து அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? இங்கே ஏன் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இருக்கின்ற அதிகாரிகளை இந்த தேர்தல் முடியும் வரையில் ஏன் மாற்றுவதற்கு அச்சம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் அனுமதி கொடுத்த அடுத்த நிமிடமே அவர் களத்துக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். எங்களிடத்தே ஒன்றை சொன்னார், இந்த 4 நாட்களுக்கு முன்னாலே அனுமதி கிடைத்தால் அன்றைக்கே போகலாம் என்று சொன்னார். நாங்களும் அதற்கு அனுமதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனுமதி தருவதற்கு தடையாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மனுவை தந்திருக்கிறோம்.